வீடியோவில் சாஃப்ட் ஸ்டார்டர் அதனுடைய கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத சின்னதாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சின்னதாக வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் எதுக்குன்னு சொல்லிட்டு கனெக்ஷன் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுனால இன்ட்ரஸ்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தடுக்கும். சரிங்களா? நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு டிரான்ஸ்ஃபார்மரும் கெப்பாசிட்டரும் பவரை வந்து இழுக்கக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்க லைட் எல்லாமே நீங்க யூஸ் பண்ற காம்போனன்ட் எல்லாமே ஒரு செகண்ட் வந்து அப்படியே டிம் ஆகி என்ன ஆகும்? பிரைட் ஆகும். இழுக்கக்குள்ள, பவர் இழுக்கக்குள்ள. அதே மாரி உங்க ஸ்பீக்கர்ல ஆன் பண்ணக்குள்ளயும், ஆஃப் பண்ணக்குள்ளயும் டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். சரிங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சாஃப்ட் ஸ்டார்ட்டர யூஸ் பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஆன் பண்ணும்போது பவர வந்து ஏசி பவர வந்து படிப்படியா டிரான்ஸ்ஃபார்மருக்கு குடுக்கும். சரிங்களா? அதாவது ஒரேடியா டப்புன்னு குடுக்காம, அப்படியே கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறதுனால உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லைஃப் வரும். உங்கள் கெப்பாசிட்டர், டயோடு எல்லாமே யூஸ் பண்ணுற ஸ்பேர்ஸ் எல்லாமே லைஃப் வரும். அதே மாதிரி அந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணக்குள்ள, ஆஃப் பண்ணக்குள்ள டப்பு டப்புன்னு அந்த சவுண்ட் வராமல் இருக்கும். இதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு சரிங்களா? இங்கேருந்து இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து எடுத்து உங்கள் ஆம்பிளிஃபையர் சுவிட்சுக்கு கொடுத்துக்கணும். சரிங்களா? 2 பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட் வந்து அவுட்புட்டு. இதிலேருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துக்கணும். சரிங்களா? வர ஏசி இன்புட்டை நியூட்ரலு இதோ பார்த்தீங்களா லைனு இதில் நியூட்ரல் அடிச்சுட்டு இதில் லைன் அடிச்சுக்கோங்க. சுவிட்சுக்கு அதே மாதிரி 2 பாயிண்ட்டு சுவிட்சுக்கு அடிச்சுக்கோங்க நியூட்ரலு லைனு. அதே மாதிரி இதில் வந்து அவுட்புட் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துக்கோங்க. இதிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகணும். சரிங்களா? இதுதான் கனெக்ஷன். தேங்க்யூ.